மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக மேற்கொண்ட சிறப்பு பணிக்காக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், எப்பொழுதிலிருந்து ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது? மேலும் கூடுதல் தகவல்கள் என்ன? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1,13,00,000 குடும்பத் தலைவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. அதற்காக ரேஷன் கடை பணியாளர்கள் மூலமாக விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட்டது. இந்த பணியில அவர்கள் தனி கவனம் செலுத்தி 1 கோடி குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதற்குண்டான திட்டமிடலுக்காக அந்த விண்ணப்பங்களை கொண்டு சேர்த்தார்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும். அதன் அடிப்படையில ரேஷன் கடை பணியாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று பல்வேறு சங்கங்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதை ஏற்று கூட்டுறவுத்துறை தற்போது ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசா வீதம் வழங்குவதற்குண்டான அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடையுடைய பணியாளர்களுடைய வங்கி கணக்கு வர வைக்கப்படும். தற்போது பணியாளர்களுக்கு வங்கி கணக்குல குடும்ப அட்டைக்கு 50 பைசா வீதம் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட்டது. அதையும் சிறப்பாக மேற்கொண்ட ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 50 பைசா வர வைப்பதற்குண்டான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 அறிவிப்புகளாக பொது விநியோக திட்டத்தின் கீழ கூட்டுறவுத்துறையில் செயல்படக்கூடிய நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 50 பைசா வீதம் குடும்ப அட்டைக்கு அவருடைய வங்கி கணக்கில் வர வைப்பதற்குண்டான அறிவிப்பு என்பது கூட்டுறவுத்துறை மூலமாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.